கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்தித்து வாழ்த்து சொல்வதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே செப்பனியா 3:15, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற நல்ல வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்றால் அது ஆண்டவரை ஆராதனை செய்வது தான். அதற்கென்று நேரத்தையும் காலத்தையும் கொடுப்பது தான். இப்படி எந்த விதத்திலும் நேரத்தையும் காலத்தையும் மனசையும் நாம் ஆண்டவருக்கு கொடுத்து அவரில் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். ஏன் ஆராதனைக்கு செல்ல வேண்டும்? ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும்? எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களா என்றெல்லாம் நாம் யோசிப்போம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தரை நிச்சயமாக ஆராதனைக்கு செல்வீர்கள். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை, உன் மேலே விழுந்த தண்டனையை அவர் என்ன செஞ்சாரு? நீக்கிட்டாராம். அதே போல் உங்களுக்கு எதிராக எழும்பின சத்துருவை விலக்கி வச்சிட்டார். அப்படின்னா மாபெரும் உதவியை, நன்மையை, அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார்ல. இந்த அற்புதங்களை, அடையாளங்களையும் வாங்கி கொண்ட நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? அப்படி நன்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் தாங்க இந்த நாள். ஆகவே இந்த நாளை ஆண்டவருக்கென்று ஒதுக்குங்க. கர்த்தருக்கு நீங்கள் போகின்ற அந்த ஆலயத்துக்கு சென்று ஆராதனை செஞ்சு அவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்களேன். ஏன்னா உலகத்தில் நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம்? வாழ்கின்ற நாட்களிலே நம்மை படைத்த தெய்வம் நமக்காக எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார்ல, அதையெல்லாம் நினச்சி அவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? அப்படிப்பட்ட நல்ல நாள் தான் இந்த நாள். நீங்கள் அப்படி நல்லா துதித்து ஆண்டவர் ஆராதிச்சு நன்றி சொல்லும்போது என்ன நடக்குன்னா, அவர் மீண்டும் அங்கே துதிகள் நடுவிலே வாசமாக இருக்கிறாராம். ஆம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த துதியின் நடுவில், உங்கள் ஆராதனையின் நடுவில் அவர் இருக்கிறாரா? இனி வரக்கூடியதான நாட்களில் உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு தீங்கும் வராது. ஆம், இந்த வார்த்தை சொல்றது, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று. ஆகவே அன்பானவர்களே, ஆராதனைக்கு ஏன் நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும்போதெல்லாம் ஒன்று, இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும். நான் நன்றி கெட்டவன் அல்ல என்பதை காட்ட நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். ரெண்டாவது, நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் என் நடுவில் வாசமாக இருக்கிறார். அவர் எனக்குள்ள, என் நடுவில் அவர் வாசமாக இருக்கும்போது இனி வரக்கூடியதான நாட்களில் சத்துருவின் மூலமாக வரக்கூடிய எந்த தீமையும் என்னை அணுகாது என்ற விசுவாசத்தோடு இன்றைக்கு செல்லுங்கள். நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இனி வரக்கூடியதான நாட்கள் முழுவதுமாக இருப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் ஆராதனைக்கு செல்வதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதனைக்கு ஏன் செல்ல வேண்டும் என்ற காரியத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆமாண்டவரே, நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கவே விரும்புகிறோம். அதே போல ஆண்டவரே, நான் சொல்லக்கூடிய ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்து உம்மை துதிக்க எங்கள் நடுவில் நீர் வருகிறீரப்பா. இனி வரக்கூடியதான நாட்களில் தீங்கு இல்லாதபடி கர்த்தர் எங்களை கரம் பிடிச்சு கண்மணி போல பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருமே ஆண்டவரே அர்ப்பணித்து வாழ்ந்து, ஆண்டவரே இன்றைக்கும் உம்மை ஆராதனை செய்வதற்கு தனியாக, குழுவாக, குடும்பமாக சென்று உங்கள் நாமத்தை மையப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி.